பிட்காயின் 1 கோடி ரூபாய் போன மாதிரி அடுத்த எந்த காயின் போக போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. கோல்டு வந்து 17th செஞ்சுரியில இந்த வேர்ல்டுக்குள்ள வந்துச்சு. இப்போ 1 லாக்குக்கு மேல ஹிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. இது எதனாலனா இதோட சப்ளை கம்மி, ஆனா டிமாண்ட்னு பார்த்தோம்னா ஒரு சில கண்ட்ரீஸ் இந்த கோல்ட ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்போ அதோட பிரைஸ் 1 லாக்க டச் பண்ணிருக்கு. இதே கிரிப்டோ கரன்சின்னு வந்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அதோட ஃபர்ஸ்ட் காயினான பிட்காயின் அதோட சப்ளைன்னு பார்த்தோம்னா 2 கோடி 10 லட்சம் காயின் தான். அப்போ அதோட டிமாண்ட் ஆப்வியஸா பார்த்தோம்னா வேர்ல்டு வைடா இருக்கு. அதனாலதான் இதோட பிரைஸ் 2008ல வெறும் பைசையில இருந்தது இப்ப கிட்டத்தட்ட 1 crore ஹிட் பண்ணிருக்கு. இதை தாண்டி 2 முக்கியமான விஷயம் இதுல இருக்கு. அதுல ஒன்னு மார்க்கெட் சென்டிமெண்ட், ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது டெக்னாலஜி அண்ட் அப்கிரேட். ஸ்ட்ராங், செக்யூர்ட் அண்ட் ஃபாஸ்ட் பிளாக் செயின் டெக்னாலஜியோட ரோட் மேப் இருந்துச்சுன்னா ஆப்வியஸா இதோட இன்வெஸ்டர்ஸ் ஹை ஆவாங்க. பேரலா அதோட காயினோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அது இல்லாம ஒரு சீக்ரெட் ஃபேக்டர் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு காயின் பூம் ஆகுமா ஆகாதாங்கறத சொல்ல முடியும். அந்த சீக்ரெட் ஃபேக்டரோட பிடிஎஃப்க்கு சீக்ரெட்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்றேன். இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுவீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.